எல்லாம் ஓடினார்கள். நானும் ஓடினேன். தவறி காலி சரி பாரின் மீது என் பீமனை போட்டேன். பாறை புடான் என்று வெடித்தது. வெடிச்ச சத்தத்திலே புடி ஓடி போச்சு. பக்குன்னு பழுந்துச்சு. உடனடியாகவே எங்க மகனும் எங்கடாலும் தடகிறதுலே பையன் அபிஷிச்சுன்னு உட்காந்து அவன் தேகி திரும்புறான். தூக்கி இடுப்ப வச்சு அப்பேற்பட்ட பலம் வாய்ந்தவன் பீமசேனன். கவலைப்படாதே அப்படி என்று சொல்லி உடனே அனுப்பினார்கள். 7 வண்டி சோறு 7 எருமக்கடா நம்ம உட்காந்து பாதி வழி போனா இந்த ரசம் சோறு மூக்க தொலைச்சிருக்குது. பதார்த்தம் பூரா 7 வண்டியை சேர கொட்டினான். எருவு கொட்டின மாதிரி ஒடுக்க கொட்டினான். 2 உண்டா ஒரு உண்டை போட்டு குளிக்கிட்டோம். அங்கதான் சாப்பாடுலாம இன்னொரு உண்டியை எடுத்து வாயில போட்டு முழுகிற போது தொண்டை பிடிச்சிக்கிச்சு. உயிர் போற மாதிரி இருக்குது. உயிர் போற மாதிரி இருக்குது. பார்த்தா அதாவது பக்காசூரன் எனக்கு வந்து சாப்பாட்டு சாப்பிடுறியா பிடித்தான் ஒரே அடி. தொண்டிய மாட்டு சோறு உள்ள போச்சு. காப்பாத்திட்டு எங்க போறேன் 7 மணி சோறு எங்க போல வகுத்துதான் கீது. அந்த எரம்பு போய் எங்க போல நான் பிடிச்சி சாப்பிட்டுக்கிறேன். முன்ன 7 வண்டியை சாப்பிட்டு எரம்பு கட்டி சாப்பிடணும்னு சொல்லி எங்க அண்ணன் சாப்பிட வந்து உருவானா பீமன் பக்காசூரன் அடிக்க எல்லாரும் 2 பேருக்கு சண்டை. அடித்தான் மடித்தான் பக்காசூரனை. என்ன பண்ணா மாட்டு அந்த வண்டியை ஒத்த மாட்டு வண்டியை ஓட்டி விட்டான். ஓடுதான் முத்தி மங்கலம் ஊரே ஓடுது. போதா ஊரே போடும் போது எங்க அம்மா ஊரே ஓடுது. அவன் வந்தா யார முடிச்சிருந்தானோ எவனை சாகடிக்கிறானோ ஐயோ எங்கது ஏழப்படாம தப்பு பண்ணிட்டாரே மகனை அமிச்சுதான் ஆபத்து இல்லையே அவன் வரான் ஓடு 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 ஓட. எங்க அம்மாவும் ஓடுறான். என்னடா பெண்ண நானு கோவம் வந்துச்சு. பயம் எங்க அண்ணன் பெரிய ஆளு தம்பி பெரிய ஆளு இப்படியே அஞ்சு எது அம்மா நீ ஏன் ஓடுறன்னு மகனே இந்த ஊர்ல ஒரு கோயில் கட்டினா அதற்கு எது 10 பேர் சம்பந்தம் பண்ணி கோயில் கட்டினா நீங்க வேணான்னு சொன்னா அந்த பாவம் நம்மளே வந்து 10ஓடு ஒன்றாய் சேர்ந்து கோயிலுக்கு உன்னால் உதவியை முடிந்த உதவியை செய்யறா ஊருடன் பகை பேர் சொல்லும். அதனால ஊர் ஓடுகிற போது ஒக்கா நாம ஓடணும். மகன் நீ வக்காசுரன் வைத்தது என்பது அறிந்தே இருந்தாலும் ஊர் ஓடுவது அப்ப பீமன் என்ன பண்ணா கையை அசைத்தான். போகாதீங்க நில்லை 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 அப்படி என்றான். உடனே நின்றார்கள். நின்றவுடைய பக்காசுரன் வைத்த செய்தியை சொன்னான். அன்னைக்கு இருந்து போடுறா பாடி இந்த எல்லா 14 ஊரும் விருது கூப்பிடுறான். என் வீட்டுக்கு வா உங்கூட்டுக்கு வா என் உயிரை காப்பாற்றி உத்தமர்களே வாருங்கள் ஐயா தெய்வமே சாமி ஒன்று சொல்லிக்க முடியல. அப்படி ராஜ மரியாதையோடு அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்க கேளுங்க 300 மங்கலத்துல ஒரு நொண்டி பிராமணன் போறான்னு யாரு என்னன்னு பாருங்க. ஒரு நொண்டி பிராமணன் கோபதைக்கு கல்யாணம் கோபதைக்கு கல்யாணம் கோலையை கோவதைக்கு கல்யாணம் 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 என்று கோலையா விட்டு போகிறான். திரௌபதியின் மகள் ஏகத்திலே பிறந்தவள் அக்னியிலே பிறந்த திரௌபதிக்கு சுயம்பர வேள்வி யாரோ வில்லை விளைக்கின்றார்களோ அவர்களுக்கே பாஞ்சாலி. ஏண்டா நம்ம வில்ல வளைச்ச பொண்ணு மறைச்சிருக்கவா கண்டிப்பா உண்டு. பிராமணன் போட்டு போயினே இருக்கிறான். ஆமாங்கோ அப்ப நீ வரியா யாரு அந்த அம்மா போடலாம் போடமா அந்த அம்மா யாரு கன்னி கல்யாணம் ஆகாத பெண்ணு கன்னி. அந்த கன்னியா கல்யாண காட்சியை கல்யாணத்தை கண்ணால பார்த்தா நாளைக்கு பாரு கோயில்ல கல்யாணம். அந்த கல்யாணத்துல எந்த பெண்களுக்கு எந்த ஆண்களுக்கு கல்யாணம் ஆகலையோ அதுல கலந்துக்கினா நிச்சயமாக இங்க தெய்வங்களுக்கு லட்சக்கணக்கான பேர் சாப்பாடு அன்னதானம். உலகத்திலேயே போதும் என்ற தானம் அன்னதானம். அந்த அன்னதானத்தை எடுத்து அம்பிகை மனம் குளிர கும்பை விசாரம் செய்திருக்கிறார். எங்க இருக்குது அந்த அம்மா அங்க இருக்கும். யாரெல்லாம் எதிர்த்து வருகிறீர்களோ திருமணமாக வேண்டும் என்று வந்தால் திருமணம்
நோய் தீர வேண்டும் என்று வந்தால் நோய் தீரும். வேலை வேணும்னாலும் வேலை வரும். இந்த உலகத்தில் எந்த கஷ்டம் இருந்தாலும் அம்மா என்று சொன்னால் என்ன என்று அப்படி கண்ணையா வீடு வர வேண்டியான அந்த கோமதியின் கல்யாணத்தை கண்ணால் பார்த்தால் பாவமெல்லாம் போயிடும். எப்படி பாவம் சென்றுவிடும், புண்ணியம் சேர்த்துவிடும். இந்த உலகத்திலே அந்த அம்மா கல்யாணத்தை பார்க்க குண்டு செஞ்சீங்கடா. நாளைக்கு அந்த அம்மா கல்யாணம் சாப்பிட உருவாயோட சாப்பிடும். தெய்வலோகத்தில் இருக்க வேண்டிய தெய்வ அமுதத்துக்கு நிகழானது அம்மா அழகு எப்படா அந்த மாந்தூரிகளை போல அழகிலே சிறந்தவள், அன்பிலே மிகுந்தவள், தாயுள்ள கொண்ட தயாவரி. தாயா என்றால் தற்காக்க குணம் கொண்ட நாயகி. அந்த அம்மா மேல் எப்படி சித்திரை மாதத்திலே ஒரு மாங்குடி துளிர்விட்டால் பார்த்தால் எப்படி செந்தூர் வடிவிலே அழகாக அற்புதமாய் காட்சியளிக்குமோ அந்த செந்தூர் வடிவிலே அடையுடைய மங்கை திரௌபதியை அந்த மங்கையின் மனம் திருமணத்தை கண்டு நாம் மகிழ்ச்சியாக இருவோம் என்று போயிட்டே இருக்கிறோம். எங்க போறீங்க? பாஞ்சால தேசம். அந்த பண்ணும் புகழ் பெற்ற பாஞ்சால தேசம். அந்த பாஞ்சால தேசத்திற்கு சென்று மாலபுரம் பாக்குறியா? கேரளா போறது, கொச்சின் போறது, குற்றாலம் போறது, மதுரை மீனாட்சியம்மன் போறது, கால வைக்கணும். அங்க வைத்து அதுக்கு அதிசயமெல்லாம் பார்த்துங்க. ஐயப்பன் போதெல்லாம் பார்த்து பழனி போறது, மருதமலை போறதுலாம், குருவாயூர் போறது புண்ணிய ஸ்தலம். அப்படி பாஞ்சால தேசம் சென்று அந்த தேசத்தினுடைய அந்த கலாச்சாரம் எப்படி, கலைநயம் எப்படி, மக்கள் எப்படி வாழுகின்றார்கள், மக்கள் இயல்பு என்ன, அங்க என்ன சூழ்நிலை, அங்க என்ன தட்பவெப்பம், அந்த மாட மாளிகை கூட கோபுரம் எப்படி இருக்கிறது என்று அந்த பாஞ்சால தேசத்தினுடைய பட்டணத்தின் மகிமையை கண்ணால் அறிந்து வருவோம். அப்ப இப்ப எதுக்கு போறாங்க? திரௌபதியை வில்லை நான் வளைக்குவேன், அந்த அழகிய நான் மனம் முடிப்பேன், திரௌபதியை மணப்பேன் என்று போறாங்களே வேந்தர்கள். ஓட்டப்பந்தயத்துல 1000 பேர் கலந்துக்குவான். ஒரு ஆளுக்கு தான் பரிசு. எவனுக்கு திறமையோ அவன் தான் பரிசு. இத்தனை பேர் போனாலும் வில்லை வளைக்க வேண்டிய வீரமிகு ஆண்மகன் யார் என்று கண்டு அறிய வேண்டுமையானா எங்கடா போனோம்? பாஞ்சால தேசம். அந்த பாஞ்சால தேசத்திலே பாத்தியா என்னோட எப்ப நடக்க முடியாதெல்லாம் போறோம். அந்த வேந்தரெல்லாம் கூடி வில்லை வளைக்கிறேன். ஓலையை கையில் கொண்டு நானே வில்லை விளைப்பேன், பாஞ்சாலியை கரபற்றுவேன் என்று போராங்களே வீர புருஷர்கள். அவர்களில் 56 நாட்டு அரசர்களில் வில்லை விளைக்க வேண்டிய தன்மையுடைய வீர ஆண்மைகள் யார் என்று நாம போனோம். அப்ப போனாலும் நான் எப்படி போறேன்? எப்படி எந்த மாதிரி போறேன்? எந்த மாதிரி உருவமா போறேன்னா எப்படி போறேன்? ஒருத்தரையே போறேன்னா கதையில தான் அண்ணன் ஒண்ணுதான். அம்மாவும் கூட வர அந்த மாதாவும் நாமும்
அம்மா 5 பேரை பெற்றாலே 5 பேரை பெற்றாலே எங்க அம்மா குந்தியோடு நாங்கள் போகிறோம். எப்படி குந்தியோடு? முக்கியமா யாரு கண்ணுக்கும் மறைந்து வாழ்ந்தாலும் மறைந்திருந்தாலும் கடவா ஒருத்தன் மட்டும் யாரும் தெரியல. யாரவன் டேய் நம்பிக்கையே அரசன் வந்து படுக்க வச்சு தூக்கும் போது நெருப்ப தன்னை ஊடுகொளுத்தி படுப்பாதகன் ஊடுகொளுத்தி ஆமாடா அந்த ஊடுகொளுத்தி கண்ணுக்கு தெரியக்கூடாது. அந்த ஊட கொத்தனமா புரோசனம் கொளுத்த சொன்னமா துரியோதனை. அதனால அவன் என்ன எண்ணம் கொண்டவன் அந்த சூதான பாவி துரியோதனன் கண்ணுக்கு மனதிலே பொறாமையுடையவன் சூதிய உருவான சோம்பே தூங்குற போது நெருப்பு வச்ச படும்பாவி அவன் கண்ணுக்கு தெரியாமல் நாங்க போகணும். அப்ப நான் போறது யாருன்னா பேரு கேட்டா அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐயா பிராமணரே உங்களை பார்த்து அழகாக்கிறீங்க. 5 பேரும் பார்த்த உலகத்தில் அசைக்க முடியாதவர் இல்லையா? கோபம் குரோதம் மதம் ஆச்சரியம் சொல்லுபடியான 5 மடக்கி 5 பஞ்சபூதமாக இருக்கின்றீரே. உலகத்திலே மூஞ்சிலே முடிஞ்சா நன்மை பயக்குமே ராஜ வம்சமாய் தோற்றம் வைக்கிறேன். ஐயா நீங்க யாருன்னு கேட்டா என்ன சொல்ல முடியுமா? எப்படி? ஆமாடா தர்மையங்காரு எங்க அண்ணன் கறி வரதையங்காரு பீமையங்காரு என் பெயர் விஜயங்காரு நகலையங்க சகாதீர மாற்றிக்கொண்டு பேஸ் பாசைகள் வாரங்கானும் ஓவங்கானும் நாக்கு நேற்று மூக்கு என்று பெயர்களை மாற்றிக்கொண்டு சேசையங்காரு சுப்பையங்காரு இப்படி நிறைய பேர் வச்சுக்கலாம். மாற்றிக்கொண்டு செல்லணும். யாருன்னா கேட்டா நான் சேசையங்காரு ஆமா குருக்கு அதாவது அந்த பேரு விஜயங்காரு மாத்தினே போனோம்.